ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு குக்கிங் சேனல் போட போகிறோம். அந்த குக்கிங் சேனல் யார் செய்ய போகிறாங்கன்னா எங்களோட சிஸ்டர். அவங்க செய்ய போகிறாங்க, வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் பண்ண போகிறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருள் வந்து பீன்ஸ், கேரட், குடமிளகா, கோஸ். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுருக்கேன். கடாய் காஞ்ச உடனே நான் ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து முட்டையை வந்து ஃப்ரை பண்ணிடுறேன். உங்களுக்கு தேவையானது 3 முட்டை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பண்ணியாச்சு. இதை ஒரு பிளேட்டில் வந்து கொட்டிடலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் வந்து இப்போது நான் எண்ணெய் ஊற்றுறேன். 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். இந்த கலர்லேயே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ்லாம் நான் போட்டுடுறேன். கேரட், பீன்ஸ், கோஸ், அப்புறம் குடமிளகா, நான் கூட பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். இது கூடவே நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம். நான் வந்து சால்ட் உப்பு போடல, கல் உப்பு போட்டிருக்கேன். அதனால் நான் கொஞ்சமாக தான் நான் சேர்க்குறேன். கூடவே நம்ம வறுத்து வச்ச முட்டையை சேர்த்துடலாம். நல்லா கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நான் சோயா சாஸ் 2 ஸ்பூன் நான் ஊற்ற போகிறேன். எனக்கு அளவு தெரியாது, அதனால தான். நல்லா கலக்கிடலாம். இப்போது நான் இது கூட வந்து பெப்பர் போடுறேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கார மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போடுறேன். இப்போ நம்ம ரைஸ் போட போகிறோம். நம்ம அப்படியே கொட்டக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். இப்போ ரைஸ் போட்டாச்சு, நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே நான் கடையில் வாங்கின ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மசாலா நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அந்த ஃப்ளேவர் போடலாம். நான் வந்து ரெட் கலர் போட்டிருக்கேன். இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது ஒரு பிளேட்டில் நம்ம வந்து போட்டுடலாம். ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டிங்காக என்னோட தங்கச்சிக்கிட்டே கொடுத்துடலாம். டேஸ்ட் பார்த்து சொல்லு. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க, கடையில் வாங்கி மட்டும் நீங்கள் சாப்பிடாதீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் வந்து உங்களுக்கு பிடிச்ச இந்த மாதிரி சேலஞ்சு வீடியோஸ் அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் போடுறோம். பாய்.